டு சுடா சமையல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சின்ன டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 டம்ளர் நான் தட்டைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அது தண்ணி விட்டு நல்லா 2, 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த 3/4 டம்ளர் எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாங்க. பாதி உப்பு மட்டும் தட்டைப்பயிருக்கு போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை லாக் பண்ணி விசில் போட்டுக்கலாம். விசில் வந்து 4லேருந்து 5 விசில் விடுங்க. இப்போ 4 பெரிய சைஸ் 4 வெங்காயம், மீடியம் சைஸ் 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டு 2 கட்டி எடுத்துக்கோங்க. சின்ன பூண்டாக இருந்ததுன்னா கட்டியாக இருந்தால் 2 கட்டி எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு கட்டியே போதும். இப்போ நான் பூண்டை இப்படி உளிச்சு வச்சுருக்கேன். தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்துக்கோங்க. 3 மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் அரிஞ்சிக்கணும். தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இந்த டம்ளரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 1/2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா இடிகள் வச்சு இடித்து எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு அந்த இடிகள் அதுலேயே பூண்டை போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா தட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு குழிக்கரண்டியில் வந்து ஒரு குழிக்கரண்டியான எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு அது கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கலாம். இந்த கடுகு கடலப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகாய் கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ அது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்தோடனேயுமே என்ன பண்ணிக்கலாம், பூண்டு அந்த சீரகம் மிளகெல்லாம் தட்டி வச்சுருக்கீங்களா, அதை இதில் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா வந்து என்ன பண்ணிக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் உப்பு வந்து உப்பு போட்டால் தான் தக்காளி வணங்குங்க. அதனால் நான் பாதி உப்பு அதிலேயே போட்டிருக்கேன் தட்டைப்பயிருக்கு. இதில் கொஞ்சம் உப்பு வந்து பாதி உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். இதே சில தட்டைப்பயிரை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த தட்டைப்பயிரை வந்து தட்டைப்பயிறு தனியாக தண்ணி தனியாக எடுத்துக்கலாங்க. தட்டைப்பயிறு தனியாக பிரித்து இப்படி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, அப்படியே வச்சுருங்க. ஏன்னா நம்ம சாப்பாட்டு கலந்து ஊற்றுறதுக்கு அந்த தண்ணியும் வேணுங்க நமக்கு. இப்போ குக்கரில் வந்து மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மஞ்சள் சேர்த்திட்டு இப்போ தட்டைப்பயிறு பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. தட்டைப்பயிறு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 1/2 டம்ளருக்கு 3 அரிசி ஆட் பண்ணிவிட்டு 1 1/2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணிங்க. நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அந்த தட்டைப்பயிறு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3/4 டம்ளர் வந்தது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேனுங்க மொத்தம் இதுக்கு. இப்போ சாம்பார் பொடித்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக போட்டுட்டு நெய் வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து லாக் பண்ணி வச்சிடலாங்க. லாக் பண்ணி விசில் விட்டுட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சாப்பாடு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ நல்லா பளபளன்னு உதிரியாக வந்திருக்குது பாருங்கள். இப்போ நான் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. எங்கள் அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம